நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஒரு பெரிய புண்ணு இருக்குது, இது மாதிரி சீலு ரத்தம் எல்லாம் இருக்குது, பயங்கர பெயினில் இருக்கீங்க. யாருன்னே தெரியாது, பஸ்ஸில் திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க உங்கள் காலை. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அறிவில்லை, அவர் என்னடான்னு பார்ப்பார். ஏன்னா அவருக்கு உங்கள் காயம் தெரியாது, அவர் தெரியாமல் ஸ்டெப் இன் பண்ணிட்டார் உங்கள் காயத்தில். தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். சில நேரம் ஸ்பௌஸ்க்கு அதுதான் கேள்வி, நான் என்ன சொல்லிட்டேன் இவர் இவ்வளோ கோவப்படுறாரு, இல்லை என்ன சொல்லிட்டேன் இவன் எனக்கு இவ்வளோ கோவப்படுறான்னா, உங்கள் பழைய காயம் அது எப்படி இருக்குது? சீல் பிதுக்கப்படாமல் கொதிக்கிற, அது எப்படி இருக்குது? நொதிக்கிற ரணமுள்ளதான் இருக்குது, கட்டப்படாமல் இருக்கா, எண்ணெயால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டீல் வித் திஸ் வூண்ட்ஸ். இப்போ அதனால தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன வூண்டோ, பிரிங் இட் பிஃபோர் காட். வி ஆர் கோயிங் டு டீல் வித் இட். இந்த செஷனில், இந்த முடிவில் வி ஆர் கோயிங் டு கிவ் தட் வூண்ட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டர் சீல் பிதுக்கி இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணி, என் ஏசப்பா உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹீலிங்கை கொடுக்க போகிறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பண்ணார். நான் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.